சின்ன அடிதானே மேடம். சின்ன அடியா? இவ்ளோண்டு மண்ணு தின்னாலும் மண்ணுதான், இவ்ளோ எடுத்து கொட்டிக்கிட்டாலும் மண்ணுதான். சின்னதா இருந்தாலும் அடி அடிதான். இத பார், உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? கூப்பிடு, உன் பாச கூப்பிடு. அவர் வந்து பாக்கட்டு நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. கூப்பிடு. சந்தோஷ், டிரைவர் திணறான், நீ போய் என்னன்னு பார்ப்போ. அப்பா காரியத்துக்கு லேட் ஆயிட்டு இருக்குடா. அம்மா 2 முறை ஃபோன் பண்ணிட்டாங்க, சீக்கிரம் போ. நீ டென்ஷன் ஆகாத, நான் பார்த்துட்டு வரேன். கூப்பிடு உன் முதலாளிய. மேடம் சாரி மேடம், புரிஞ்சுக்கோங்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்லாம் இருக்கட்டும், முதல்ல என் வண்டிக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நடந்து போச்சு. எங்க பக்கமும் தப்பு இருக்கு மேடம். என்ன உங்ககிட்டயும் தப்பு இருக்குன்னு மெதுவா இழுத்து பேசுறீங்க? தப்பு முழுக்க உங்க மேல மட்டும்தான். எவ்வளவு அடிபட்டிருக்கு பாத்தீங்களா? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? நோ 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 நோ, நடந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி செட்டில்மென்ட் பண்ணலாம்னு இருக்கேன். தட்ஸ் ஆல். செட்டில்மென்ட் என்னன்னு சொல்லுங்க மேடம், நான் செட்டில் பண்ணி விடுறேன். நாங்க அர்ஜென்ட்டா போனோம், கொஞ்சம் வேலை இருக்கு. ஹலோ, பெரிய மனுஷங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்குமா? நாங்கெல்லாம் என்ன வெட்டியாவா இருக்கோம்? இத பாருங்க சார், நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர், ஒரு பொட்டிக் ஓனர். ஆக்சுவலி உங்களால 2 பேரோட வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்கு. யாரு? உங்க 2 பேர் வாழ்க்கையமா? ஹலோ, என்ன கிண்டலா? ஒரு பொண்ணு பையனோட வாழ்க்கை. பொண்ணு பையனா? எஸ். நாங்க 2 பேரும் போய் கல்யாண வீட்ல பொண்ணு பையனுக்கு Dress கொடுக்கலனா அந்த கல்யாணமே நின்னுடும். அது தெரியுமா உங்களுக்கு? ஓ அப்படியா? என்ன அப்படியான்னு கேவலமா சிரிக்கிறீங்க? நோ நோ, நான் அப்படி சொல்ல மேடம். வேற எப்படி? எங்க டேமேஜா இருக்கு? சின்ன டேமேஜ் தானே மேடம். என்னது சின்னதா? அது சின்னடியா பெரியடியான்னு டிசைட் பண்ண வேண்டியது நானு. ஏன்னா இது என்னோட காரு. உங்களால இப்ப காம்பன்சேட் கொடுக்க முடியுமா முடியாதா? இல்லனா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் கிட்டே பேசிக்கலாம், அதான் பெட்டர். மேடம் எதுக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல? நான் உங்களுக்கு செட்டில்மென்ட் பண்றேன், பொறுமையா இருங்க. சந்தோஷ், டேய் என்னடா ப்ராப்ளம்? டேய், அந்த அம்மாக்கு வாயாது காவாயிடா. அது பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு என்னதான் வேணுமா? காம்பன்சேஷன் வேணுமா? என்ன வேணாலும் கொடுத்து விடுறா, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. ஏய், அதுக்கு நான் கேக்குறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்க முடியுமா? சரி, நான் பேசுகிறேன், எதுவும் பேச வேண்டாம். இல்ல கௌதம், நீ எது வணக்கம் மேடம், கார் என்னோட தான். உங்களோடதா? அப்ப அப்பா, நம்ம வண்டிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். திரும்ப திரும்ப சுத்தி அதையே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தான் சுத்தி அதே இடத்துக்கு வரீங்க. கொஞ்சம் அவரை பேச விடுங்க ஆண்டி. ஆண்டியா? என்ன சொன்ன? நான் எந்த ஆங்கிள் உனக்கு ஆண்டி மாதிரி தெரியறேன்? நீங்க எல்லா ஆங்கிளையும் ஆண்டி மாதிரி தான் தெரியுங்க. ஒரு ஆண்டின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? டேய் நீ சும்மாறா. நீங்க ஆண்டி இல்லாம வேற என்ன? டேய் கீப் குவைட். நான் பேசுறேன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு காம்பன்சேஷன் தானே வேணும். எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். எனக்கு பணத்தை விட எங்க அப்பாவோட காரியம் தான் முக்கியம். ஆடு தானா வந்து தலைய கொடுக்குது. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க, எங்க வீட்ல அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. அவங்க காம்பன்சேஷன் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. எவ்வளவு கேட்கலாம்? அம்மா, ஐயோ அதெல்லாம் வேண்டாமா. ஏமா? சும்மாரு, நீ சரிப்பட்டு வரமாட்ட, நான் பாத்துக்கிறேன். அம்மா, கௌதம் எங்க இருக்க? அம்மா நான் கிளம்பிட்டேம்மா, இதோ வந்துடுறேன். இத பாரு, நீ வரதுக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சிரும். இதுக்கு மேல நீ இங்க வர வேண்டாம். அப்ப திவசம் இந்த வாட்டி அபிஷேக் பண்ணட்டும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வரீங்களாங்க? வாங்க.
இவரா? ஆனா இந்த காரியத்தை மூத்த பையன் செய்யறதா ஸ்லாகியம்மா. இவனும் அவருக்கு பையன்தான். ஏன் பையன். நல்ல நேரம் வேற போயிட்டே இருக்கு. அபிஷேக்கே திதி கொடுக்கட்டும்னு கௌதமே சொல்லிட்டான். அப்படின்னா சரிம்மா. நான் ஒரு அமௌண்ட்டை முடிவு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 2 lakhs மட்டும் கொடுங்க. வாட்? ஜஸ்ட் 2 lakhs. எல்லாத்தையும் இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். ஹலோ 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 நிறுத்துங்க. ஹலோ நிறுத்துங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இறக்குங்க கீழே. இறக்குங்கன்னு சொல்றேன்ல. ஆஹாஹா, பெரிய மனுஷன். காம்பன்சேஷன் கொடுக்க பணம் எடுக்க தான் கார்ல ஏறீங்கன்னு பார்த்தா சொல்லாம கொள்ளாம எஸ்கேப் ஆக பாக்குறீங்க. இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? காம்பன்சேஷன் கொடுக்க போறீங்களா இல்லையா? 20 வருஷமா ஒரு வருஷம் கூட என் அப்பாவோட திவசத்தை நான் மிஸ் பண்ணதே இல்லை. இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் நீங்க. ஆஹாஹாஹா, நல்லா பேசுறீங்க. இப்படி ஏதாவது சொல்லி பணம் கொடுக்காம தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இப்ப நீங்க காம்பன்சேஷன் கொடுக்கல, நான் போலீஸ வர சொல்வேன். யார வேணா கூப்பிடுங்க. ஒரு நயா பைசா கூட தர மாட்டேன். பணம் தராதது மட்டும் இல்ல, இனிமே உங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். நீங்க எனக்கு பண்ணதுக்கு வாழ்க்கை முழுக்க அனுபவிப்பீங்க. குமார், காரட்றோம். ஏய் 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 ஏய், என்ன? ஹலோ, என்ன மன்னிச்சிருங்கப்பா. கார் வரத பார்த்து ஓட்ட தெரியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்கதான். சந்தோஷ், உன்கிட்ட அவங்க கார் நம்பர் இருக்குல்ல? இந்த நாளை வாழ்க்கை முழுக்க அவங்க மறக்கவே கூடாது. அப்படி பண்றேன். என்ன மது, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஐயோ, பூரியா? இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம்லாம் நம்ம வீட்ல போடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஐயோ, இவ்ளோ பூரியா? ஐயோ, ஒரே எண்ணெய். இவ்ளோ எண்ணெயை சாப்பிட்டா பிபி, சுகர், ஃபேட், கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்துடும். வாழைக்காய் வறுவல் வேறையா? யாருக்கு மது இதெல்லாம்? மா, இதெல்லாம் உனக்காக இல்லம்மா. பின்ன அதித்திக்கா? அதித்திக்கு தான் நான் ஒவ்வொரு ஐட்டமும் பார்த்து பார்த்து ஆலிவ் ஆயில்ல பண்றேன்ல. நானும் எண்ணெய் ஐட்டம் எடுக்கிறது இல்ல. பின்ன யாருக்கு? ரேணுகா, என்ன ஏன் எப்ப பார்த்தாலும் மதுவை திட்டிக்கிட்டே இருக்க? இப்ப புரிஞ்சிருச்சுங்க.
இதெல்லாம் செய்ய சொல்லி நீங்க தான் சொன்னீங்களா? ஆ. இது பாரு மது, ஏற்கனவே அப்பாக்கு சுகர் பார்டர்ல இருக்கு. இந்த ஐட்டம்லாம் அவரு சாப்பிட்டாருன்னா சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்து அப்புறம் பெட்லயே படுக்கிற மாதிரி ஆயிடும். மா இது அப்பாவுக்கும் இல்லம்மா. அப்பாக்கும் இல்லையா? ஓ சாரி மது. இதெல்லாம் உனக்காக நீ பண்ணியா? மது, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்பதான் நீ ஸ்லிம்மா பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்க. இதெல்லாம் சாப்பிட்டேன்னா பலூன் மாதிரி ஊதிட்டேன்னா அப்புறம் உன்னை எந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்குவான்? கடவுளே. ஏய் ரேணுகா, வா இங்க வா. என்ன டெய்லி ஒரு தடவையாவது இவ கல்யாண பேச்சை எடுக்காம இருக்க முடியாதா? அவ காலையில இருந்து பூரி செய்யறது அவளுக்கு இல்ல, வேற யாருக்கு? உன் பையனுக்காக தான். என்னங்க சொல்றீங்க? அவன் இன்னைக்கு மலேசியாவுல இருந்து வரான். நிஜமாவா? ஐயோ மது, தேங்க்யூ மது. ஐயோ என் பையனுக்கு பூரி பிடிக்கும், வாழைக்காய் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். அவன் வந்தானா அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிடுவான். என்னங்க? சாரிங்க, நான் தெரியாம. இவ்வளவு நேரம் தாம் தூம்னு குதிச்சா? நீங்க பேசாதீங்க. பையன் வரான்னு சொல்லியிருந்தா நம்ம எல்லாரும் குடும்பமா ஏர்போர்ட்டுக்கு போய் அவனை பிக்கப் பண்ணிருக்கலாம்ல. அது அம்மா இப்பதான் அண்ணன் ஃபோன் பண்ணான். என்ன சொன்னா? அவனுக்கு ஏதோ ஹோட்டல்ல ப்ரோக்ராம் இருக்கான், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை ஏர்போர்ட்லயே பிக் பண்ணிட்டாங்களாம். மோஸ்ட்லி இன்னொரு ஹோட்டல்ல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். என்னது? மாயா ஸ்டுடியோல இருந்தா? யா யா, ஷியோர் ஷியோர். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். ஐயோ கடவுளே, என்னால இதை நம்பவே முடியல. அம்மா அம்மா, What happened? என்னாச்சு? ஹே அதித்தி, என்னாச்சு? அம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஹே பேபி, என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்க? மாயா ஸ்டுடியோல இருந்து எனக்கு கால் வந்துச்சு மாம். மாயா ஸ்டுடியோ? மாம், தி வெல் நோன் ஃபேஷன் டிசைனர் மாம். இன்னைக்கு ஒரு ஃபேஷன் மீட்டுக்கு ஆடிஷன் இருக்காம். இன்னைக்கு 3 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. ஓ சூப்பர் சூப்பர். ஆனா மாம், என்னோட நம்பர் அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுனே தெரியல. ஓ கம் ஆன் பேபி, சிம்பிள். நீ மிஸ் சென்னை கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு செலக்ட் ஆயிருக்கல, அவங்க கிட்ட கேட்டு வாங்கிருப்பாங்க. அதித்தி, டோன்ட் வேஸ்ட் டைம். ஒரு நல்ல Dress-ஆ போட்டுக்கிட்டு சூப்பரா ரெடி ஆயிடு. நானும் ரெடி ஆயிடுறேன். ஓகே. இதோ வரேன். ராமகிருஷ்ணன் வீடு இதானே? ஆமாங்க சார். TN05AZ 3115 மாருதி ஆட்டோ கார் உங்களுக்கு தானே? ஆமா சார். நேத்து காலையில உங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு தெரியும்ல? சார், ஆக்சிடென்ட்லாம் ஒன்றும் இல்லை சார். எங்க காரும் இன்னொரு காரும் லேசா டச் ஆயிடுச்சு. எங்க காருக்கு தான் ஒரு சின்ன கீறல் விழுந்துருச்சு, அவ்வளவுதான். அததான் மேடம் ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. அம்மா அம்மா, இங்க கொஞ்சம் வாயேன். வணக்கம் சார். நேத்து கார் ஓட்டுனது நீங்க தானேமா? ஆமா சார், நான் தான். நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கலான்னு பார்த்தேன். நீங்க வந்தது நல்லதா போச்சு சார். இந்த ஆக்சிடென்ட்ல என் வண்டிக்கு ஏகப்பட்ட டேமேஜ் ஆயிருக்கு. காம்பன்சேஷன் எனக்கு கிடைச்சே ஆகணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா, முதல்ல நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. எஸ்ஐ சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. எஸ்ஐ சார்? சார், இன்னைக்கு என்னால வர முடியாது சார். என் சின்ன பொண்ணுக்கு முக்கியமான ஒரு ஆடிஷன் இருக்கு.
என் வீட்டுக்கார் வருவாரு. என்னது நானா? ஆமாங்க, கார் உங்க பேர்ல தானே இருக்கு. நீங்க தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வேணுகா, நீங்க எவ்வளவு கத்துனாலும் என்னால போக முடியாதுங்க. ஏன்னா அதித்தியோட கனவை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. இது அவளோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். சரி. சார், என் வீட்டுக்கார் வருவாரு கூட. என் பெரிய பொண்ணு வருவா. மது, நீயும் அப்பா கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துரு. நான் எதுக்கு? ஆமா மது, நீ அப்பா கூட போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. முக்கியமா காம்பன்சேஷன் கேட்க மட்டும் மறந்துடாத. ஓகேயா சார்? என் வீட்டுக்காரரும் பெரிய பொண்ணும் வருவாங்க. பட் ஒன் திங், காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்க மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை நான் பண்ணி கொடுத்துடுறேன். தேங்க்யூ சார். ஹே அதித்தி, கெட்டிங் லேட். போ, கெட் ரெடி, கோ 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 ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். நானும் ரெடியா இருக்கேன். மது, காம்பன்சேஷன் ரொம்ப முக்கியம். மினிமம் 2 lakhs. லெட்ஸ் ஃபைட். நம்மள எஸ்ஐ உடனே பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் எஸ்ஐயே வரல. அம்மா, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டு அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். சார், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல சார், ஆக்சிடென்ட் ஆனப்போ இவங்க 2 பேர் தான் ஸ்பாட்ல இருந்தாங்க. நீங்களே கேட்டுக்கங்க சார். அப்படியா? ஆமா சார். ஆமா சார். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பொய் மேல போய் பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க சார், உங்க முன்னாடி எப்படி பேசுறாங்க பாத்தீங்கல்ல? அன்னைக்கு இப்படிதான் எவ்வளவு சண்டை போட்டாங்க தெரியுமா சார்? இவங்க தான் சார் சாட்சி. வேணும்னா இவங்ககிட்டே கேட்டு பாருங்க சார். சாட்சியா? சார், கலாட்டா நடந்த இடத்துல நான் இருந்தேன், இவரும் இருந்தாரு. ஆனா இவங்க இல்ல சார். பொய் சாட்சி கிரியேட் பண்றீங்களா? ஹலோ, இது போலீஸ் ஸ்டேஷன். நீங்க எதுக்கு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? எஸ்ஐ சார் வருவாரு, அவர்கிட்ட பேசிக்கீங்க. மது, வா உட்கார். வாங்குறேன்ல, வா சொல்லுங்க. உட்கார். டீடைலா சொல்லுங்க சார். அன்னைக்கு நாங்க நீங்க வெளில வெயிட் பண்ணுங்க, ஓகே கூப்பிடுறேன். சார். அப்புறம் என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லுங்க. மது, கொஞ்சம் தண்ணி வேணுமா? அப்பா, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பயப்படாத. கொஞ்சம் தாகமா இருக்கு, அவ்வளவுதான். தாகமா? அப்பா, வாங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம். சரிம்மா. ஹலோ, இருங்க. எங்க போறீங்க? சார், எங்க அப்பாக்கு குடிக்க தண்ணி வேணும் சார். அதுக்கு தான் போய். அதெல்லாம் முடியாது. எதுவா இருந்தாலும் எஸ்ஐ சார் வந்ததுக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் 2 பேரும் எங்கேயும் போக கூடாது. உட்காருங்க. சார், அப்பா தண்ணி குடிச்சிட்டு வரதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது சார். புரிஞ்சுக்கோங்க, நடந்தது ஆக்சிடென்ட் கேஸ் தான், கிரைம் கேஸ் கிடையாது. எங்களுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் தெரியும், சட்டமும் தெரியும். சார், சார் அந்த கார் ஆக்சிடென்ட் கேஸ் சார். நீங்க வாங்க. சொல்லுங்க சார். ரொம்ப சின்ன விஷயம் சார், தேவையில்லாம பெருசு பண்றாங்க. நேத்து நானும் எங்க அம்மாவும் கார்ல போயிட்டு இருக்கும்போது. கார் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? சார் இல்லையா? சட்டத்தை பத்தி ரைட்டர் கிட்ட அவ்வளோ பேசுனீங்க, ஸ்டேஷனுக்கு வரும்போது கார் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் தெரியாதா? நாளைக்கு டாக்குமெண்ட்ஸோட வாங்க, அப்புறம் சொல்றேன் இது நார்மல் ஆக்சிடென்ட்டா இல்ல ப்ரீ பிளான்டான்னு. ப்ரீ பிளான்டா? ஆமா, ப்ரீ பிளான்னா அரெஸ்ட் இருக்கும். பெயில் கிடைக்குமா இல்லையான்னு அப்புறம் சொல்றேன்.
அப்பா ம். நீங்க போலாம். அப்பா நீங்க வீட்டுக்கு போங்கப்பா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன். ஏமா என்னாச்சு? நாம நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சின்ன கேஸ் இல்லப்பா. யாரோ நமக்கு ப்ராப்ளம் பண்ணணும்னே இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா. வேணாமா, எதுக்கு வீண் வம்பலாம்? அப்பா நான் தான் சொல்றேன்ல, நீங்க போங்க, நான் வரேன். சரிம்மா, ஜாக்கிரதையா இரு என்ன? ம். ஆ. அப்பா இதோ ஆட்டோல ஆட்டோ போயிடுங்க. ஆட்டோ மது ஜாக்கிரதை. போங்கப்பா. ஆ. பட்டா ம். ஆட்டோ ஆட்டோ அண்ணே, அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க.